ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி மதுரை ஸ்டைல் ரோசாப்பூ சட்னி செய்ய போகிறோம். முட்டை தோசை காம்பினேஷனில் சாப்பிட்டு பாருங்கள், செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துங்க, அதில் 2 தக்காளி சேர்த்துக்குங்க, அரை வெங்காயம் சேர்த்துங்க, பெரிய வெங்காயம் 5 வரமிளகா சேர்த்துக்குங்க, 8 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. இதை நல்லா தண்ணி ஊற்றி மைய பேஸ்ட்டாக அரைச்சிக்கிங்க. இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு ஒரு வானலியை சூடு பண்ணிக்கிங்க. அந்த வானலியில் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா தான் அந்த சட்னியோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாக சேர்த்துங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துங்க. 2 பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை கடைசியில் சேர்த்துக்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சட்னி, அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே இதில் நீங்கள் கொட்டும்போது ஒரு அரோமா வரும், செம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த எண்ணெயில் அந்த சட்னி நல்லா பாயில் ஆகணும். நல்லா கரண்டியை வச்சு கிண்டி விடுங்க. ஒரு 6 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். செம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதி வருது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். இப்போ நம்ம அது பிரிஞ்சாச்சு, எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு முட்டை தோசை ஊற்ற போகிறோம். அதுக்கு காம்பினேஷனாக சாப்பிட ஒரு தோசை ஊற்றிக்கிட்டேன். ஒரு முட்டையை அடித்து ஊற்றிக்கிட்டு, சிம்பிளாக எப்படி முட்டை தோசைனா இப்படி தான் நான் செய்வேன். முட்டையை நல்லா இது பண்ணி விட்டுக்குங்க. தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டு மேலே லைட்டாக உப்பு தூவிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு பெப்பர் பொடி தேவையோ அந்த அளவுக்கு தூவிக்கிங்க. அதுதான் நல்லாயிருக்கும். நல்லா இப்போ முட்டை தோசை வெந்துட்டு நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சு சாப்பிடுங்க. சட்னி காம்பினேஷனில் செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை பார்த்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.